கண்மணி கதீஜா ரெண்டு பேருமே காதலிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்படின்னா இந்த சினிமா எங்களுக்கு எங்கெங்க நல்லதா ஆக்கப்பூர்வமாக கொடுத்துட்டு இருக்கு. கல்யாணத்தை முடிச்சு நம்மளும் சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி நேற்று வச்சு இட்லி இன்னைக்கு காலையில் உதுத்து போட்டு உப்புமா செஞ்சு வீட்டுக்காரர் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அந்த மனுஷன் பாட்டில் தின்றுவார் அப்படின்னு பார்த்தோம்னா உப்புமா அது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாரு. இந்த சினிமா வந்ததுக்கு பிறகுதான் பாய் பெஸ்டின்னு ஒரு இனமே உருவாச்சு அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? காதலர் இல்லாத சமயங்களில் ஒரு ஆதரவாக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டுமா. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எப்போ வர்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மரப்பாச்சி பொம்மைக்கு மாறாப்பு கட்டி அழகு பார்த்த சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் சார். அப்பேற்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாட்டில் ரீல்ஸ் பண்ணுறாங்க சார். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடப்போட யாரும் இல்லை, விளையாடுவோமா பிள்ளை தில்லானா சார். ஒன்றும் இல்லை சார், என் தம்பிக்கிட்ட போயிட்டு தம்பி என்னடா நீ இப்படி அரியரா வச்சுக்கிட்டு திரியிற, இப்படிலாம் இருந்தால் எப்படிடா வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு சொன்னா. உண்மையிலே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. எது கெத்து? எதுமா கெத்து? அரியர் வச்சிருக்கிறது தான் கெத்தா? அரியர் வச்சிருக்கிறது தான் கெத்து நம்ப வச்சிருக்கிறாங்க சார். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, டே அரியர்லாம் வச்சின்னா ஒரு பொம்பளை பிள்ளையும் உன்னை திரும்பி பார்க்காதடா அப்படின்னு சொன்னோம்னா எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்கன்னா அந்த சினிமா அவனுங்களை எவ்வளோ கெடுத்துருக்கு பார்த்தீங்களா சார். சினிமா அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் சார். கண்ணுக்கு கண்ணாக ஒரு பெண்ணையே காதலிக்க வேண்டும்டா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆனால் என்ன சொல்லித் தருது இந்த சினிமா? கண்மணி கதீஜா ரெண்டு பேருமே காதலிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்படின்னா இந்த சினிமா எங்களுக்கு எங்கெங்க நல்லதா ஆக்கப்பூர்வமாக கொடுத்துட்டு இருக்கு. சரி, அது கூட பரவாயில்ல சார். இன்னொரு குரூப் இருக்கு, நான் இந்த சினிமாவை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்னவாரி சொன்னாங்க பாருங்க. சூரியவம்சத்துல ஒரே பாட்டுல கோடீஸ்வரரானா அண்ணாமலையில் பாருங்க, ஒரே பாட்டுல பால்காரா இருப்பாரு, வெற்றி நிச்சயம். மொத்தமே அது பாட்டு 4 நிமிஷம் தான். 4 நிமிஷத்துல 400 கோடிக்கு அதிபதியா மாறுறாரு. நானும் அப்படி பாட்டு எங்கடா இருக்குன்னு தேடுறேன். எனக்கு வர்றது கூட ஒப்பாரியாத்தான் இருக்கு சார். இந்த சினிமா என்ன பாட்டி என்ன பாட்டின்னு அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிச்சது. அதனால அது சினிமாவோட சரி. 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல முடியுமா சார்? நடக்கிறது அவ்வளோதான் சார். நானுமே அந்த சினிமாவை பார்த்து தான் சார் ரொம்ப கெட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டேன் சார். கல்யாணத்தை முடிச்சு நம்மளும் சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி நேற்று வச்சு இட்லி இன்னைக்கு காலையில் உதுத்து போட்டு உப்புமா செஞ்சு வீட்டுக்காரர் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அந்த மனுஷன் பாட்டில் தின்றுவார் அப்படின்னு பார்த்தோம்னா உப்புமா அது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாரு சார். எங்களை எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த சினிமாக்காரங்க. சரி, அது பரவாயில்ல சார். காதல் கோட்டை படத்தை பார்த்ததுக்கு பிறகு கண்ணால் பார்க்காமல் காதலிப்போம், கடிதத்தின் மூலம் காதலிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் காதலிப்போம் அப்படின்னு காதலிக்கிறாங்க. காதலிங்க தம்பி, தப்பு இல்லை. எதிரில் பேசுறது பொண்ணான்னு பார்த்து காதலிங்க. ஃபேக் ஐடியா காதலிச்சுட்டு இருக்கீங்கடா இன்ஸ்டாகிராமில். அதுக்கும் ஒரு படி மேலே போய் இப்போல்லாம் ஏஐ கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ எப்படி சார் இந்த சினிமா எங்களெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஆக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும் சார்? இந்த சினிமா வந்ததுக்கு பிறகுதான் பாய் பெஸ்டின்னு ஒரு இனமே உருவாச்சு அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? சார் பாய் பெஸ்டி இந்த ஊரில் இருக்கிறவங்களா இல்லை, சென்னைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு. எதுக்கு வச்சுருக்காங்கன்னா காதலர் இல்லாத சமயங்களில் ஒரு ஆதரவாக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டுமா. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எப்போ வர்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. காதலில் சடு கூட ஆடிட்டு போயிடுறீங்களேடா அப்படின்னு காதலர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பாய் பெஸ்டி உருவாக்கம் சினிமா தானே சார் கொடுத்துச்சு. சரி, எல்லாத்தையும் பரவாயில்ல சார். சினிமாவில் டைலாக் இருக்கா சார்? எப்பேற்பட்ட டைலாக்ஸ் எல்லாம் இருந்தது அந்த காலத்தில். எப்படி நடுவர் அவர்களே உங்களுக்குன்னே ஒரு டைலாக் எழுதியிருந்தாங்க சார். மாபெரும் சபிதனிலே நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் மதுரை முத்தென்று பூச்சி புகழ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படியெல்லாம் டைலாக் இருந்தால் இந்த சினிமா எங்களை ஆக்குது சமைக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ இருக்க டைலாக் எப்படி இருக்கு? நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அடுத்த வார்த்தை பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்டி லவ் மேட்ரி ஃபீல் ஆகிட்டாப்ல ஆஃப் சாப்பிட்டா கூலாயிடுவாப்ல அப்படின்னு இருக்குது. இந்த டைலாக் எங்கே எங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற போகுதுன்னு தான் எங்களுக்கு தெரியல சார். பாக்கியராஜோடைய அந்த காலத்து படம் ஒன்று இருக்கும், தாவணி கனவுகள்னு. நம்ம இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தங்கச்சிங்களோட படத்துக்கு போகும்போது முத்த காட்சிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா சில்லறையை கீழே போட்டு தேட விடுவாப்புல, பார்க்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோடு ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட முடியுமா? ஒரு லோடு சில்லறை எடுத்துகிட்டு போகணும், படத்தோட ஆரம்பத்திலே கொட்டி விட்டுறணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா படம் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் கவர்ச்சிகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா அது எங்களை எங்கே சார் ஆக்க போகுது சார்? பாலையான்னு ஒருத்தரை பற்றி பேசணும் சார். அவரோட டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணும். ஐயோ அப்படி இருக்கும் சார். யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளையை போட்டு ஏன்டா இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இருக்கும். அடிப்பாரு, அவர் சட்டையை கழட்டி விடுவார். இதெல்லாம் டான்ஸ்ன்னு எங்களை நம்ப வைக்கிறாங்களே சார். அதானே சார் மன வருத்தமாக இருக்குது. நிறைவாக இதை ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் சார்.
மரப்பாச்சி பொம்மைக்கு மாறாப்பு கட்டி அழகு பார்த்த சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் சார். அப்பேற்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாட்டில் ரீல்ஸ் பண்றாங்க சார். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடுவோமா பிள்ளை தில்லானா அப்படின்னு ஒரு 5 வயசு பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம்? இது நல்ல விஷயமா இருக்கா? இது வெறும் பொழுதுபோக்கா மட்டுமே பாருங்க. இதை பொழுது ஆக்கக்கூடியதா மாத்திக்கிட்டு நிறைய பேர் நான் இன்னைக்கு நடிப்பு அரக்கன் நானு, வாட்டர்மெலன் ஸ்டார் நானு அப்படின்னு அவங்களே ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுத்துறதெல்லாம் சத்தியமா ஏத்துக்க முடியல சார். அதனால படங்களை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பாருங்கள். அது பொழுது எந்த விதத்திலையும் ஆக்கி தராது. அதனால எப்பவுமே திரைப்படங்கள் அப்படின்றது பொழுதுபோக்கு மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.